விட்டா பஜனைலாம் போடுவான் போல இருக்கு. நான் காலையை வண்டியும் போலகுது. இது வேற ஒன்று கையில் கூடுதல் நோட்டீஸ் மாதிரி கொடுத்து சாப்பிடுகிறான். சொல்லுமாச்சு. ஆமாண்டா, ஸ்கை வாக் தான்டா இருக்கேன். டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டல. அப்படி மெதுவாக போய்க்கலாம், பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, வந்தேன். வெளியே வேறு வெயில் ஓவராக இருந்தது. சரி, பக்கத்தில் ஒரு இன்டர்வியூ போகுதுன்னானுங்க. சரி, அதான் சும்மா வேணா ஏசியில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக இருக்கலான்னு. மச்சான் சரி வைக்கிறேன். பக்கத்தில் ஒரு மாதிரி பார்க்குறான். ஓகே பாபு. ஹாய்ஜி. என்னஜி ஆய் சொன்னால் கொஞ்சம் கூட கண்டுக்க கூட மாட்டீங்க. எத்தனை இன்டர்வியூ? ஃபஸ்ட் இன்டர்வியூ தான். ஃபஸ்ட்டா? ஃபஸ்ட்டுன்றீங்க, சட்டையில் எவ்வளோ பேக்கெட் வச்சுக்கிறீங்க? இன்டர்வியூ தான் முடியுங்களா? இல்லை சும்மா பேக்கெட் இல்லையா? ஜி ஜாலியாக இருந்துச்சு. இன்டர்வியூ தானே வந்துக்கிறீங்க. கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாச்சு, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். வாவ், இது இப்போவா? இந்த 2 நிமிஷத்தில் உள்ளே போக போகிறோம். ஜி சுச்சி லிக்ஸ் என்ன தான் கதை போகுது? வீடியோ எந்த வாரமும் ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லையா? சுச்சி லிக்ஸ்லேயே போய் கேளுங்க ஜி. இங்கே ஏன் கேட்குறீங்க? அங்கே போய் கேட்குறதா தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். வேலையாக மாட்டோம் போலக்குதே. சரின்னு இந்த மேட்ச் பார்த்தீங்களா? அஸ்வினி செம்மையாக விக்கெட் எடுத்துக்கிறாரு போலக்குதே. ஸோ ஜாவான் என்னன்னு தெரியுமா? அதை ஃபஸ்ட்டு படிடா. அஸ்வின்லாம் கேட்க மாட்டாங்க, அதை தான் கேட்பாங்க. என்ன ஜி டெக்னிக்கலாக பேசுகிறீங்களா? சரி சரி எடுத்துங்க எடுத்துங்க, அங்கே பார்க்குறேன். ஜி ஹாய் ஜி. ஹாய். என்ன இன்டர்வியூவா? ஆட சுத்தமாக வரைக்க மாட்டான் போலியே. நடத்துங்கடா. ஒருத்தனுக்கும் வேலை தர போகிறது இல்லாமல் இப்போ தானே ஒரு பொண்ணு உள்ள போச்சு, அதுக்கு தான் வேலை. ரெடி பண்ணுங்க. சொல்லு முத்து. அபிநயாவா? ஓ அந்த பொண்ணா? அது நெகட்டிவ் ஆச்சப்பா. அப்படி ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் அவ்வளோ பெருசாக பண்ணலையே. மேனேஜர் ரெஃபரன்ஸா? எப்போ அந்த பொண்ணுக்கு ஒழுங்காக பேசக்கூட தெரியலப்பா. அது எப்படின்னு செலக்ட் பண்ணுறது? அப்ரைசல் வருது, நானும் செலக்ட் பண்ணுறேன். ஆனால் நாளைக்கு ப்ரொடக்ஷன் வரலன்னா என்கிட்ட வந்து எதுவும் கேட்கக்கூடாது. சரி என்ன பண்ணுறது? சரி போட்டுறேன். ஓகே. எதுக்கு இன்டர்வியூ எடுக்கிறேன்னே தெரில. மிஸ்டர் கார்த்திக் விஜய். எக்ஸ்கியூஸ் மீ, மே கம் இன்? எப்படி ஒன்று செலக்ட் பண்ண போகிறதில்ல. இதெல்லாம் ஒன்று கேட்டு நான் விட்டுருவேன். டேக் இட். ஸோ கார்த்திக், உங்களை பற்றி சொல்லுங்கள். ஹாய், ஐம் கார்த்திக் விஜய். ஐம் ஃப்ரம் சென்னை. ஐம் கிராஜுவேட்டட் இன் திருநெல்வேலி இன்ஜினியரிங் காலேஜ் with good percentage. I'm very hardworking and confident and bold person. போல்டு நீங்கள் பயப்படுங்க. கொஞ்சம் போல்டு சார். ஓ கொஞ்சம் தான் போல்டு. ஆமாம் சார். ஓகே கண்டிப்பாக. சரி, நான் ஒரு சினாரியோ சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் போதும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் 500 rupees பணம் இருக்குது, ஓகேவா? அது நீங்கள் எப்படி எடுப்பீங்க? சிம்பிள், ஏடிஎம் போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதான் ஏடிஎம்மில் பணமே இல்லையே. அதான் நியூஸில் போட்டாங்களே ஒரு நாள் 10,000 ரூபாய்க்கு எடுக்கலான்னு. எடுக்கலாம்லாம் நியூஸில் சொல்லுவாங்க, யார் கிடைக்கிது 10,000 ரூபாய்? நீங்கள் சொல்லுங்கள் எப்படி எடுப்பீங்க? சரி, அப்போ 100 ரூபாய் எடுத்துட வேண்டியதான். 100 ரூபாவா? 3 வாட்டி மேலே எடுத்தால் 150 ரூபா ஃபைன். அது மட்டும் இல்லை, இருக்கிற 500 ரூபாயில் எத்தனை வாட்டி தான் எடுப்பீங்க காசு?
இருக்கிற காசெல்லாம் ஃபைனுக்கே போயிடும். எப்படி அந்த 500 ரூபா எடுப்பீங்க? இல்லைல்ல, சரி விடுங்க, அது பரவாயில்ல. உங்கள் ஏம், லட்சியம் என்னது? என்னோடய லட்சியம் வந்து ஒரு நல்ல எம்என்சி கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி ஒரு நல்ல லெவலுக்கு போகணும். அப்புறம் டெக்னிக்கல் நாலேஜ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு ஒரு மேனேஜர் லெவலில் வந்துட்டு யூஎஸில் போய் செட்டில் ஆகணும். ஓ அப்படியா? ஆமாம் சார். இப்போ ட்ரம்ப் புதுசாக ஒரு அப்டேட் போட்டுருக்காரு தெரியுமா? யூஎஸ் மட்டும் இல்லை, முக்கால்வாசி கண்ட்ரியில் இந்த H1 விசாவை கேன்சல் பண்ணிட்டாங்க. இதில் நிறைய இன்னும் ஜாப் லூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. அவங்கள நம்பி இருக்கிற எம்என்சி கம்பெனி கூட ரொம்ப நாள் இருக்குமான்னு தெரியல. இதில் எப்படி நீங்கள் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணி மேனேஜர்லாம் ஆக போகிறீங்க? அப்போது ஊரில் மாடு இருக்குது, மாடு மேய்ச்சிக்கிறேன். மாடு மேய்ப்ப? எப்படி மேய்ப்ப? ஜல்லிக்கட்டு ரிலீஸ் பண்ண அன்றைக்கி 10,000 ஜெர்சி மாடு வந்து தமிழ்நாட்டில் இருந்தது. எல்லா பசு மாடும் போச்சு. இனிமேல் மாடு மேய்ச்சா ஜெர்சி மாடு தான் மேய்க்கணும், இல்லை நீ தான் போய் மேயணும். ஸோ அதுவும் பண்ண முடியாது. எங்கள் அப்பாவுக்கு நிலம் இருக்குது, நான் விவசாயம் பண்ணிக்கிறேன். நிலம் இருக்குது, தண்ணி அங்கே இருக்கு. அதான் ஊரில் ஆறு இருக்கு. எது, தாமிரபரணியா? அது உங்களுக்கு கிடையாது, உங்கார் கிடையாது. அது எப்போவோ கோல கம்பெனிக்கு தார வச்சாச்சு. நீங்கள் வேணால் அங்கே போய் கோமனை வச்சு காய போடலாம், அதுவும் யூஸ் பண்ண முடியாது. மழைலாம் வரும், அந்த தண்ணியை வச்சு விவசாயம் பண்ணிப்போம். மழை பெஞ்சு பிரோஜனம் கிடையாது. கடைசியாக இருக்கிற விவசாய நிலத்தையும் தான் நாசம் பண்ணுறதுக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்து போட்டுருக்காங்களே. ஸோ மழை பெஞ்சும் ஒரு பிரோஜனம் கிடையாது. இப்போ என்ன பண்ணுவீங்க?